ஹலோ காய்ஸ், இதாங்க காஃபி பீனோட செடி தான் இது. இந்த மாதிரி தான் செடி ஃபுல்லாக காய் காய்ச்சி அக்டோபர் நவம்பரில் ஃபுல்லாக பழமாயிடும். பழமானதுக்கப்புறம் இதை எடுத்து பல்பிங் மிஷினில் அரைக்கணும். பல்பிங் மிஷினை கடைசியில் காட்டுது. அரைச்சி இதில் உள்ளே இருக்க விதைகளை எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை பவுட்ராக்க முடியும். இதை பராமரிக்கிறதுக்கு தனியாக ஆள் வச்சு எல்லா எஸ்டேட்லேயும் இங்கே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த செடிகளை பாதுகாத்து இதிலிருந்து காஃபி பவுடர் தயாரிக்க ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் எங்களுக்கு எல்லாம் இது பழகிடுச்சு. இதை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது முன்னில் உள்ள செடி இலைகளை இந்த மாதிரி தான் பறித்து எடுக்கணும். அப்போ தான் செடி ஃபுல்லாக குட்டையாக வளராமல் செடி ஃபுல்லாக காய் காய்ச்சி பழம் நிறையா தரும். இந்த மாதிரி தாங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. இது வேலைப்பாடு அதிகம். அதனால தான் எல்லா இடத்துலையும் காஃபி பவுடருக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தி. டீ மாதிரி இல்லை. டீயில் இலை மட்டும்தான் வரும். இதில் செடி ஃபுல்லாக காய் தான் காய்க்கும். காய் காய்ச்சி பழுத்து அதை எடுக்கிறதுக்கு தனியாக ஆள் விடணும். அதை எடுத்து காய் பழம் இதுக்குன்னு தனியாக பெருக்குவாங்க. பெருக்கி அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். அரைச்சி எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ராக்குறது ஐயோ பாப்பா